தாய் வீடு பிப்ரவரி 2026. பல்லியம் எனும் பாரம்பரிய நிகழ்த்துகலையின் பரிமாணமும் தற்கால நிலையும். எழுதி வாசிப்பவர் அர்ச்சனா கஜவரன். உலகில் காணும் நாகரிக வளர்ச்சிகளிலும் பண்பாட்டு வளர்ச்சிகளிலும் முக்கியமானதொன்றாக இசைக்கலை விளங்குகின்றது. சங்ககாலம் தொடக்கம் இன்றளவும் உலக இசையானது பல்வேறு பரிமாணங்களையும் மாற்றங்களையும் பெற்று வந்துள்ளது. இதனடிப்படையிலேயே கருவி இசை என்பது பல்லியம் என்னும் கூட்டுவாத்திய இசைமுறையும் பண்டைய காலத்தில் தமிழரது பண்பாட்டினை பிரதிபலிக்கும் வகையிலும் பாரம்பரிய இசைக்கருவிகளுடனும் கூத்திசை ஆடல்களுடனும் நிகழ்த்தப்பட்டு வந்துள்ளதுடன் இன்று நாகரீக வளர்ச்சியினாலும் உலக மக்களிடையே உருவாகிய கலாசார பரிமாற்றங்களினாலும் தற்காலத்தில் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டுள்ளது எனலாம். பண்டை தமிழர் முதலில் இயற்கையினின்று இசையையும் இசைக்கருவிகளையும் உருவாக்கி கொண்டனர். இசையினை இசைப்பதற்கும் செறிவூட்டுவதற்கும் பல வகை இசைக்கருவிகள் துணை புரிகின்றன. இசைக்கருவிகளை இசைக்கும் போது ஆடல் பாடல் என்பவற்றோடு மட்டுமல்லாது விழாக்கள் போர்க்களங்கள் உற்சவங்களில் பல வகையான இசைக்கருவிகளை ஒரே சமயத்தில் சுருதி லயத்துடன் இசைக்கும் கூட்டுவாத்திய இசைமுறையும் பழந்தமிழர்களிடையே காணப்பட்டது. பல வாத்தியங்கள் ஒன்றிணைந்த பல்லியம் எனும் இசை வடிவம் பற்றிய குறிப்புகளை கல்வெட்டுக்கள் மற்றும் பழந்தமிழ் இலக்கியங்களின் மூலம் அறிய முடிகின்றது. பழந்தமிழ் இலக்கியங்களில் கூட்டுவாத்திய இசைமுறையாகிய பல்லியமானது இன்னியம், பன்னியம், ஆமந்திரிகை, குயிலுவம் போன்ற சொற்பதங்களால் அழைக்கப்பட்டது. இன்று மேலை நாடுகளில் சிறப்பாக நடாத்தப்படுகின்ற கூட்டுவாத்திய இசைமுறையானது, அதாவது ஒர்கெஸ்ட்ரா, மேலை நாடுகளில் நிகழ்த்தப்படுவதற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சங்க காலத்தில் இசைக்கருவிகளின் கூட்டிசையை நிகழ்த்தி வந்ததற்கான ஆதாரங்கள் பழந்தமிழ் இலக்கியங்களின் மூலம் எமக்கு கிடைக்கின்றன. இயமென்றால் வாத்தியம், பல இயங்கள் ஒன்றிணைந்து இசைப்பதனால் அது பல்லியம் எனப்பட்டது. கோயில்கள், விழாக்கள், போர்க்களம் மற்றும் உற்சவங்கள் போன்ற நிகழ்வுகளில் பல்லிய இசை இசைக்கப்பட்டது மாத்திரமன்றி வெறியாட்டல் போன்ற நிகழ்வுகளிலும் பல்லிய இசை நிகழ்ந்தமைக்கான சான்றுகள் உள்ளன. பல்லிய இசையில் வயிர், சங்கு, முழவு, ஆம்பற்குழல் முதலிய பல இசைக்கருவிகள் கையாளப்பட்டுள்ளன. மேலும் போர்க்களங்களிலும் அதிகமாக இப்பல்லியம் நிகழ்ந்தமையினால் பெரும்பாலான தோற்கருவிகள் இதில் இசைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. பல்லிய இசைக்கருவிகளை அவற்றின் தன்மை மற்றும் அவை குறிப்பாக ஒலிக்கப்படும் இடங்களை பொறுத்து வகுத்து கூற முடியும். ஊர்வலங்களில் பல்லியம் இசைக்கப்பட்டதை திருமுருகாற்றுப்படையில் காணலாம். முருகன் போர்க்கோலம் கொண்டு திருச்செந்தூர் வரும் வேளையில் பல வகையான இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டன என்பதை அந்தரப்பல்லியம் கரங்க திண்கால் வயிறெழுந்து என்ற திருமுருகாற்றுப்படையின் 119வது அடி கொண்டு அறியலாம். மேலை நாடுகளில் சிறப்பாக நடத்தப்படும் ஒர்கெஸ்ட்ரா பேண்டு வாத்தியம் என்று குறிப்பிடப்பட்டாலும் பழந்தமிழர் இசையை முறையே அதன் அடித்தளமாகும். இப்பல்லிய இசைக்கு பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகள் பற்றிய பல குறிப்புகளை இலக்கியங்களில் காணலாம். இயற்கை எழுப்பும் பலவிதமான ஒலிகளை செவியுற்ற மனிதர் இதனைப் போலவே பல இசைக்கருவிகளை உருவாக்கி அதனை இசைக்கத் தொடங்கினர். பாணர் கொண்டு சென்ற இசைக்கருவிகளாக முழவு, ஆகுளி, பாண்டில், கைமணி, சிங்கி, கோடு, கொம்பு, தூம்பு, தட்டை, எல்லரி, பதலை போன்றன காணப்படுகின்றன. ஆற்றுப்படை நூல்களில் இக்கூட்டுவாத்திய கலைஞர்களின் வாழ்க்கை முறை பற்றி அறியலாம். தடாரி, மத்தரி, மகுளி, முழவு போன்ற இசைக்கருவிகள் ஒன்று சேர்ந்து இசைக்கப்பட்டன எனவும் இங்கு யாவரும் ஒரே சமயத்தில் இணைந்து இசைத்தனர் எனவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு ஒரு கருவியினுடைய இசையானது மற்றொரு கருவியுடன் ஒத்து இசைந்தால் மாத்திரமே அதனை பல்லியமாக கொள்ளலாம். காலப்போக்கில் படையெடுப்புகள் மற்றும் வணிகத் தொடர்புகள் மூலமும் இசைப்பரிமாற்றம் நிகழ்ந்து வந்தது. இதன்போது தமிழரின் பண்டைய இசைக்கருவிகள் மேலை நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதுடன் அவை புதிய பரிமாணங்களுடன் மீண்டும் தமிழரிடையே உள்வாங்கப்பட்டன.
தொன்மையான வாத்தியமான யாழ் சிக்கலான அமைப்பினை கொண்டிருந்தமையினால் வீணை போன்ற கருவிகளின் செல்வாக்கு அதிகரிக்கத் தொடங்கும் போது இவை வழக்கொழிந்து போயின. இருப்பினும் தொன்மையான குழல் அதன் இனிமையும் எளிமைத்தன்மையினாலும் பலரால் ஈர்க்கப்பட்டு இன்றளவும் உலகெங்கும் அதன் வடிவம் மாறாமல் இசைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் முழவிலிருந்து மிருதங்கமும் தும்புரு யாழிலிருந்து தம்புராவும் வடிவமாற்றம் பெற்றதும் பல்லிய இசையில் புதுவகையான இசைக்கருவிகள் உள்வாங்கப்பட்டன. இதேபோன்று கர்நாடக இசைக்கருவிகளான மிருதங்கம், வீணை, வயலின், நாதஸ்வரம் என்பவற்றின் இசையில் ஈர்ப்படைந்த ஹிந்துஸ்தானி இசைக்கலைஞர்கள் முறையே தபேலா, பக்வாஜ், சித்தார், சந்தூர், சாரங்கி, தில்ருபா, ஷெனாய் போன்ற பல இசை வாத்தியங்களை உருவாக்கி தமக்கான ஒரு இசை முறையினை வளப்படுத்தி கொண்டனர். கிறிஸ்தவ சகாப்தத்திற்கு முன்பே தமிழர்கள் கிரேக்கம், பலஸ்தீன், சீனா, எகிப்து ஆகிய நாடுகளுடன் வணிகத் தொடர்பு கொண்டிருந்தமையினால் இந்திய இசைக்கருவிகள் பல நாடுகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டதாக அறியப்படுகிறது. பழங்கால இசைக்கருவிகளான பேரி, துந்துபி போன்றவற்றின் பல்லிய இசை வடிவமானது மேற்கத்தேய இராணுவ இன்னியத்தின் பெரிய பறை அடிவாத்தியங்களாக மருவி இசைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. மேலும் ஐரோப்பிய ஹாப், ஜோர், பியானோ போன்றவற்றை உருவாவதற்கு இந்திய இசை வாத்தியமாகிய ஸ்வரமண்டலி மூல காரணமாக இருக்கக்கூடும் என கருதப்படுகின்றது. இவ்விசைக்கருவிகளின் படிப்படியான வளர்ச்சியினால் ஐரோப்பிய நாடுகளில் ஒர்கெஸ்ட்ரா எனப்படும் கூட்டுவாத்திய இசைமுறை உருவானதுடன் பழந்தமிழரின் பல்லிய ஊர்வலங்களை ஒத்த வடிவமாகிய பேண்டு வாத்திய குழுக்களும் மேலை நாடுகளில் இசைக்கப்பட ஆரம்பித்தன எனவும் நம்பப்படுகிறது. இவ்வாறு மேலைத்தேய மற்றும் ஹிந்துஸ்தானி இசை வாத்தியங்களின் செல்வாக்கும் கர்நாடக இசை வாத்தியங்களுடன் இணைந்த கூட்டுவாத்திய இசைமுறைகளும் உருவாகத் தொடங்கின. இதனால் இக்கூட்டுவாத்திய இசைமுறையானது உலகெங்கும் பல்வேறு வடிவங்களில் வியாபித்துள்ளது எனலாம். இசைக்கருவிகளின் புதிய பரிமாணங்களாலும் அவை தற்போது உலக இசையில் செலுத்திவிட்ட ஆதிக்கத்தினாலும் தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கலையான பல்லியம் தற்போது அருகிவிட்டதென்பதே உண்மையாகும். இருப்பினும் சங்ககால பாணரின் மரபானது தற்போது தமிழகத்தை விடவும் கேரளாவில் அடியூன்றியிருப்பதை ஆனந்தன் சங்ககால கலை பண்பாட்டு மரபுகளின் வேர்கள் கேரளத்தில் சென்று சேர்கின்றன என தனது கூற்றினூடாக சுட்டி காட்டுகின்றார். வேலநாட்டம், குரவை கூத்து என இலக்கியங்களில் கண்ட கூத்து வடிவமானது தெய்யாட்டம் என மருவி கேரளாவில் உள்ள மலபார் பகுதிகளில் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது. இதன் போது செண்டை மேளங்களும் பல வகையான வாத்தியங்களும் இணைந்து பல்லியம் இசைக்கும் முறையானது பழந்தமிழரின் பண்பாடு மாறாத இசைமுறையாக உள்ளமையை காண முடிகிறது. பாலக்காடு மாவட்டத்தில் வாழும் பாணர்கள் மெலமக்களி, பொராட்டு, பாங்களி போன்ற நாட்டுப்புற நாடகங்களை நடத்தும் போது பண்டைய இசைக்கருவிகளான செண்டை மேளங்கள், இலதாளம், ஒட்டக்கிண்ணம் போன்ற வாத்தியங்களை இன்றும் இசைத்து வருகின்றனர். வழிபாட்டு முறைகளில் பல்லிய இசையின் வகிபங்கினை எடுத்து நோக்கும் போது சிவாலயங்களில் பிரம்மோற்சவம் முடிந்து நடைபெறும் சப்த பிரதட்சண சடங்கு முறையில் இறுதியாக 18 இசைக்கருவிகள் இணைந்து பல்லியம் இசைக்கும் வழக்கம் உள்ளது. இவ்வழக்கத்தை திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் காணலாம். இது பேரி மிருதங்க மத்தள காகள துந்துபி என சீதா விவாக சூர்ணிகையில் குறிப்பிடப்படுகின்றது. இதுபோன்று மிக பழமையான வழிபாட்டு முறையான சர்வ வாத்தியம் பற்றி பேராசிரியர் சாம்பமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுகின்றார். தமிழகத்தில் உள்ள செய்யூர் கோயிலில் ஏறத்தாழ 400 வருடங்களாக நிகழ்த்தப்பட்டு வரும் இச்சர்வவாத்திய வழிபாட்டு முறையில் பல்லியங்களின் இசை முக்கிய பங்கு வகிக்கின்றது. சோடச உபசாரம் முடிந்தவுடன் பண்டைய தமிழரின் இசைக்கருவிகள் முதல் 19ஆம் நூற்றாண்டின் பின் இசைக்கப்பட்டு வரும் இசைக்கருவிகள் வரை எல்லா வாத்தியங்களும் ஒன்றிணைந்து இசைக்கும் பல்லியமானது 3 தொடக்கம் 4 மணி நேரம் நடைபெற்று வருவது சிறப்பம்சமாகும். பண்டைய காலங்களில் இசையானது அன்றாட வாழ்வில் பின்னி பிணைந்து காணப்பட்டது. அத்தகைய இசையில் இணையில்லாதது கைலாய வாத்தியமாகும். தோற்கருவிகளும்
சிவனாடிய கொடுகொட்டியில் பூதகணங்களால் இசைக்கப்பட்டதாக கூறப்படும் வாத்தியங்கள் திரு கைலாய வாத்தியங்கள் எனப்படுகின்றன. சிவாலயங்களில் இவற்றின் இசைக்கு தனிச்சிறப்புண்டு. தொன்று தொட்டு இசைக்கப்பட்டு வரும் இப்பல்லிய இசையில் தோற்கருவிகளும் பித்தளை கருவிகளும் இசைக்கப்படுகின்றன. இதில் திருவுடல், பிரம்மதாளம், திருச்சின்னம், எக்காளம், தாரை, சங்கு, கொக்கரை, கொம்பு, நெடுதூம்பு போன்ற வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன. 2000 வருடங்களுக்கு மேலான தொன்மையான இசைக்கருவிகள் இன்றும் இசைக்கப்படுகின்றன என கூறப்படுகிறது. சந்தத்தின் அடிப்படையில் இசைக்கப்படும் இவ்வாத்திய இசையை யாவரும் எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆர்வம் இருந்தாலேயே சிறப்பாக இசைக்க முடியும் என கூறப்படுகிறது. பல்வேறு இசைக்கருவிகள் அழிந்துவிட்டமையினால் இவ்விசை வடிவமும் அழியும் நிலையை நோக்கிச் சென்றது. புதுச்சேரியை சேர்ந்த ராமலிங்கம் என்பவரின் முயற்சியின் பயனாக இன்று தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் இத்திருக்கைலாய வாத்தியங்களின் பல்லிய இசையை இசைக்கத் தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வயது பாகுபாடின்றி அனைவரும் இக்குழுவில் இணைந்து தமிழரின் பண்பாட்டை மேலோங்கச் செய்வது சிறப்பு எனலாம். உலக நாடுகளிலும் தமிழரின் பாரம்பரிய இன்னிய குழுக்கள் கலை நிகழ்வுகளில் ஆர்வத்துடன் பங்கு கொள்கின்றன. லண்டன், நோர்வே, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வாழும் தமிழர்களால் இப்பாரம்பரிய கலை பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். அந்த வகையில் தேம்ஸ் தமிழ்ச்சங்கத்திற்காக முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக பீடாதிபதி ப. பாலசுகுமார் அவர்கள் நெறிப்படுத்தப்பட்ட இன்னிய அணி ஒன்றினை உருவாக்கினார். இவ்வணியில் தமிழரின் பாரம்பரிய இசைக்கருவிகளான கொம்பு, உடுக்கு, பறை, மத்தளம், சல்லரி, சங்கு, தப்பட்டை, எக்காளம் முதலியன பயன்படுத்தப்பட்டதுடன் நடன வடிவங்களும் மீளுருவாக்கம் செய்யப்பட்டன. இவ்வாறு கலாசார பரிமாற்றங்களினால் இசை வடிவங்கள், இசைக்கருவிகள் என்பன வெவ்வேறு சமூகங்களிடையே வெவ்வேறு இசை வடிவங்களாக காணப்பட்டு வருகின்றன. இன்று கூட தென்னிந்திய குக்கிராமங்களில் இயங்கி வரும் நையாண்டி மேளம் மற்றும் கேரளா, ஒரிசா ஆகிய பிரதேசங்களில் உள்ள பஞ்சவாத்தியம் என்பன நாட்டுப்புற இசையில் பல்லிய இசை வடிவத்தை சுட்டுகின்றன எனலாம். ஆலய கலையாக விளங்கும் இப்பஞ்சவாத்தியமானது திமிலை வாத்திய கலைஞர்களை மையமாக கொண்டு மண்டலம், இலதாளம், இடக்கை, கொம்பு ஆகிய கருவிகளும் ஒருங்கிணைந்து இசைக்கப்படும் ஒரு முறையாகும். இவ்வாறு பல்லிய இசையானது பழந்தமிழ் இலக்கியங்களில் கண்ட மரபு வடிவங்களுடன் ஓரளவு ஒத்து காணப்பட்டாலும் பெரும்பாலும் இசை என்னும் பொதுத்தன்மையை நோக்கும் போது அனைத்து இசை வடிவங்களிலும் வியாபித்துள்ளமையும் காண முடிகிறது. இசைக்கலையின் வளர்ச்சியை பொறுத்தவரையில் உலகெங்கிலும் உள்ள ஒரு பொதுமை பண்பானது 7 ஸ்வரங்களின் கண்டுபிடிப்பாகும். உலகளவில் பல்வேறு இசை வடிவங்கள் உள்ளன. அதில் பழங்கால இசை, இடைக்கால இசை, நவீன இசை என பல பரிமாணங்கள் உண்டு. இந்தியாவை பொறுத்தவரையில் கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, திரை இசை, நாட்டுப்புற இசை என்பன பிரபல்யமானவையாகும். உலக நாடுகளில் ஒவ்வொருவரதும் கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு இசை முறைகள் பின்பற்றப்படுகின்றன. சோல் மியூசிக், ராக் மியூசிக், பாப் மியூசிக் போன்ற மேலை நாடுகளில் இசைக்கப்படுகின்றன. இவ்வாறு அந்தந்த நாட்டினதும் சமூகங்களினதும் கலாச்சாரங்களுக்கு ஏற்ற வகையில் பல்வேறு இசைக்கருவிகளும் இசைக்கப்படுகின்றன. ஆனால் அவற்றிற்கு எல்லாம் அடித்தளமாக அமைந்திருப்பது எமது பாரம்பரிய இசையே ஆகும். கருவி இசையின் முக்கியத்துவத்தை கூற விளைகையில் முனைவர் சபா ஜெயராசா குறிப்பிடுவதாவது, மிடற்றொலியால் கருவி இசைகளை பாவனை செய்தமையின் வளர்ச்சியே கற்பனாஸ்வரம் பாடும் மரபை கர்நாடக சங்கீதத்தில் தோற்றுவித்தது என்கிறார். பல்லிய இசையானது கர்நாடக சங்கீதத்தில் முக்கியத்துவம் பெற்று விளங்குகின்றது எனலாம். கர்நாடக இசை வாத்தியங்களான வீணை, வயலின், மிருதங்கம், கடம், கெஞ்சிரா, முகர்சிங் என பல வாத்தியங்கள் கொண்ட கூட்டு வாத்திய இசை நிகழ்த்தப்படுவதுடன் தற்காலத்தில் மேலைத்தேய வாத்தியங்களான பியானோ, கிளாரினட், சாக்சபோன் போன்றவற்றையும் கர்நாடக இசையில் உள்வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். முன்னைய காலத்தில் வாத்தியங்களின் ஒலியின் தன்மையை அறிந்தும் ஒத்திசைவை கருத்திற்கொண்டும் பல்லியங்கள் இசைக்கப்பட்டன. ஆனால் தற்காலத்தில் அவ்வாறல்லாமல் எல்லா வாத்தியங்களையும் ஒரு வரன்முறையன்றி இணைந்து இசைக்கும் வழக்கங்களும் உருவாகிவிட்டன எனலாம்.
கர்நாடக வாத்திய இசைக்கலைஞர்கள் தனியாக மேடை கச்சேரிகளையும் பல்லியங்களையும் நிகழ்த்துவதுடன் இந்துஸ்தானி வாத்திய கலைஞர்களுடனும் இணைந்து இசைக்கும் முறையினை தற்காலத்தில் பின்பற்றி வருகின்றனர். இந்துஸ்தானிய இசையில் ஜுகல்பந்தி என்பது முக்கியமான இசை வகையாக உள்ளது. இருவர் அல்லது இருவருக்கு மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் இணைந்து இவ்விசையை இசைப்பர். அதாவது கர்நாடக இசைக்கலைஞரும் ஹிந்துஸ்தானி இசைக்கலைஞரும் தத்தமது இசையை இசைத்து போட்டியிடுவது போல் பாடுவதோ அல்லது வாத்தியங்களை இசைப்பதோ ஜுகல்பந்தி எனப்படுகின்றது. ஒரே ராக தாளத்தை வாசித்து தமது திறமையை வெளிப்படுத்துவர். இதனை பெரும்பாலும் வாய்ப்பாட்டு ஜுகல்பந்தியிலும் காணலாம். வாத்திய இசை எல்லோராலும் ரசிக்கக்கூடிய வண்ணம் அமையும். இதன் காரணமாக ஜுகல்பந்தியும் பல்லியத்தின் ஒரு வடிவம் என கருதலாம். நாதஸ்வர இசையானது தனித்தன்மை வாய்ந்ததாகும். முன்னைய காலங்களில் தவில் மற்றும் நாதஸ்வர கச்சேரிகளை ஆலயங்களிலோ அல்லது கலை நிகழ்வுகளில் மட்டுமே இசைப்பதை காண முடிந்தது. ஆனால் தற்காலங்களில் வயலின், வீணை போன்ற இசைக்கருவிகளுடன் இணைந்து நாதஸ்வரங்களும் இசைக்கப்படுகின்றன. நாயனம் எனும் நாதஸ்வரமானது தமிழரின் பாரம்பரிய வாத்தியமாக திகழ்வதுடன் அதன் சிறப்பான இசை இப்பல்லியங்களுள் உள்வாங்கப்படுவது வரவேற்கத்தக்கதாகும். கூட்டுவாத்திய இசை முறையில் உலகளவிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற இசை வடிவம் ஒர்கெஸ்ட்ரா எனலாம். திரை இசையில் பயன்படுத்தப்படுவது மாத்திரமன்றி கர்நாடக இசையிலும் இதன் செல்வாக்கு அதிகரித்து வருகின்றது. மேலைத்தேய இசைக்கருவிகளான பியானோ, செலோ, வயலின், புல்லாங்குழல், கிளாரினட், ஹாப் முதலிய ஏராளமான இசைக்கருவிகள் ஒன்றிணைந்து இசைக்கப்படும் இசை இதுவாகும். மெல்லிசை பாடல்கள் இவ்விசை முறையை அடிப்படையாக கொண்டே திரை இசைகளில் வடிவமைக்கப்படுகின்றன. இசைக்கருவிகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இசையமைப்புகளில் அதிக இசைக்கருவிகள் கொண்டு இசைக்கப்படும் இசையே மெல்லிசையாகும். மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி போன்றோர் இம்மெல்லிசையில் சிறப்புற்று விளங்கினர் எனலாம். கர்நாடக மற்றும் இந்துஸ்தானி இசைக்கலைஞர்கள் உலகெங்கிலும் இந்திய இசையை கொண்டு செல்வதில் பெரும் பங்கு வகிக்கின்றனர். அந்த வகையில் வயலின் இசைக்கலைஞரான எல். சுப்பிரமணியம் அவர்கள் வழங்கும் இசை கச்சேரிகள் தனித்துவமானவையாகும். தனியான வயலின் இசை கச்சேரிகளை வழங்குவது மாத்திரமன்றி மேலைத்தேய ஒர்கெஸ்ட்ரா இசையுடன் இணைந்து வயலின், மிருதங்கம், கடம் போன்ற கர்நாடக இசை வாத்தியங்களும் தபேலா போன்ற ஹிந்துஸ்தானி வாத்தியங்களையும் இணைத்து பல்லிய இசையை வழங்கும் நிகழ்வுகளை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இதன்போது பல வாத்தியங்களும் இணைந்த ஓர் இசை சங்கமத்தினை காண முடிகிறது. இத்தகைய முயற்சிகளினூடாக இசைமுறைகள் சங்கமிப்பதும் எல்லோருக்கும் அனைத்து இசைகளையும் ரசிக்கும் தன்மையை வழங்குவதும் வரவேற்கத்தக்கதாகும். அத்துடன் எமது பாரம்பரிய இசைகளின் தனித்துவம் மாறாது அவ்விண்ணியங்களை நிகழ்த்துவதும் அவசியமாகும். பல்லியத்தின் ஒரு வகையான இன்னிய குழுக்களும் தற்காலத்தில் பரவலாக இசைக்கப்பட்டு வருவதை காணக்கூடியதாக உள்ளது. அருகி வந்த இக்கலையானது தற்காலத்தில் மீண்டும் தமிழரிடையே புத்துயிர் பெற்று வருவது நன்மைக்குரிய விடயமாகும். பழந்தமிழரின் பண்டைய இசைக்கருவிகளை மாத்திரம் கொண்டு இசைக்கப்பட்டு வந்த இவ்விண்ணிய குழுக்களில் மேலைத்தேய வாத்தியங்களின் செல்வாக்கு அதிகரித்து வருகின்றன. தமிழர் இன்னியத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கி வரும் மேலைத்தேய பேண்டு வாத்திய குழுக்கள் பாடசாலை மாணவர்களிடையேயும் ஊக்குவிக்கப்பட்டு வந்தமையினால் தமிழ் இன்னியங்களின் ஆர்வம் குன்றியே காணப்பட்டது. ஆனால் தற்கால சூழ்நிலை எடுத்து நோக்கும் போது இவை முற்றாக அழிவடைந்து விட்டது என கூறுவது பொருத்தமற்ற கூற்றாகும். தமிழர் மரபுசார் இசைக்கலைகளை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியில் பலரும் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும். பாணர்கள் யாழ் இசைத்தமை முதல் தமிழ் இசையில் ஈழம் சிறப்புற்று விளங்கியுள்ளது. இதன் மூலம் பல்லியம் எனும் இசைக்கலையும் ஈழத்தில் சிறப்புற்று விளங்கியதென கூறலாம். ஈழத்திலும் பல்லிய இசையானது தற்போது பல வடிவங்களில் இசைக்கப்படுவதை காணலாம். கர்நாடக இசையானது ஈழ நாட்டில் ஒரு சிறப்புமிக்க இசைக்கலையாக விளங்குகின்றது. இதன் அடிப்படையில் பல்லிய இசையானது எத்தகைய செல்வாக்கினை பெற்று விளங்குகின்றது என்பதை எடுத்து நோக்கும் போது கர்நாடக இசையை பொறுத்தவரை பல்வேறு வாத்திய கலைஞர்களும் பல்லிய கலைஞர்களும் சிறப்புற்று விளங்கியுள்ளனர். பல இசைக்கருவிகளையும் சிறப்பாக இசைக்க வல்லவர்களை பல்லிய கலைஞர் என்பர்.
அந்த வரிசையில் யாழ்ப்பாணம் PS ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் ஒரு நாதஸ்வர கலைஞராயினும் கிளரினட், முகவீணை, புல்லாங்குழல், கெஞ்சிரா போன்ற பல இயங்களை இசைக்கக்கூடிய தேர்ச்சி பெற்று விளங்கியுள்ளார். அத்துடன் அளவட்டியைச் சேர்ந்த சிவபாதம் என்பவர் தோல்வாத்தியங்களான உடுக்கு, தவில், தபேலா, மிருதங்கம், கெஞ்சிரா, கடம், ட்ரம்ஸ் போன்ற வாத்தியங்களையும் இசைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தார். இன்றும் பல இசைக்கலைஞர்கள் பல்லிய இசையினை நிகழ்த்தி வருகின்றனர். வீணை, வயலின், மிருதங்கம் முதல் நாதஸ்வர கருவிகளும் இணைந்து பல்லியம் இசைக்கும் வழக்கம் காணப்படுகின்றது. ஏராளமான நாதஸ்வர கலைஞர்களும் தவிலிசை கலைஞர்களும் ஒன்றிணைந்து பல்லியம் இசைக்கும் வழக்கத்தை ஈழத்து சிதம்பரமான காரைநகர் சிவன் கோயில் உற்சவ காலங்களில் காண முடியும். இம்முறையினை அவதானிக்கும் போது சங்க இலக்கியங்களில் கண்ட வைரியர் முழவுகளுடன் வயிறிசைத்தமையை ஒப்பிட முடிகின்றது. இவ்வாறு கர்நாடக இசையை பொறுத்தவரையில் கூட்டுவாத்திய இசை என்பது சிறந்த நிலையிலேயே காணப்படுகின்றதெனலாம். ஈழத்தில் தமிழர் மரபு சார்ந்து தொன்று தொட்டு காணப்படும் கலைகளான கூத்து, இசை நாடகங்கள் போன்றன அழிவடைந்து வருவது போன்று தமிழரின் பாரம்பரிய இசைக்கருவிகளை கைக்கொண்டு இசைக்கப்படும் பல்லியங்களும் தற்காலத்தில் அரிதாகவே காணப்படுகின்றன. மரபுசார் இசைக்கலைகளை மீட்டுருவாக்கம் செய்து அவற்றின் தனித்தன்மையை எதிர்கால சந்ததியினரும் அறிந்து பயனடையும் வகையில் இப்பல்லிய இசையானது உருவாக்கப்பட்டுள்ளது. பலரது முயற்சியினால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களை கொண்டு இன்னிய குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவ்விண்ணிய குழுக்களில் தமிழிசை கருவிகளான மத்தளம், உடுக்கு, பறை, எக்காளம், கொம்பு, தப்பு, சங்கு முதலிய பல வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அத்தோடு கூத்தின் தாள நடைகளையும் உள்வாங்கி பண்டைய உடைமுறைகளையும் வைத்து இவ்விண்ணிய அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதற்கு புத்துயிர் அளித்து வருவோரில் பேராசிரியர் சி. மௌனகுருவும் ஒரு முன்னோடியாக திகழ்கின்றார். இதன் அடிப்படையில் பல்கலைக்கழக வைபவங்களில் மேலைத்தேய பேண்டுவாத்திய முறையினை தவிர்த்து தமிழர் இன்னிய குழுக்களை இசைத்து வருவது சிறப்புக்குரியதாகும். குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் இசைக்கப்பட்டு வரும் இக்குழு தமிழர் இன்னிய அணி என அழைக்கப்பட்டு வருகிறது. மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஏராளமான பாடசாலைகளில் நிகழ்த்தப்பட்டு வந்த இன்னிய குழுக்கள் சில காலம் நலிவுற்றிருந்தாலும் தற்காலத்தில் மீண்டும் அவற்றை எதிர்கால சந்ததியினரிடையே எடுத்துச் செல்லும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பண்டை தமிழர் இசைத்த அரிய இசைக்கருவிகளில் பெரும்பாலானவை அழிவடைந்துள்ளன. அந்நிலையிலும் இன்று குறிப்பிட்ட வகையான இசைக்கருவிகளே முறையாக இசைக்கப்பட்டு வருகின்றன. யாழ் மற்றும் போர்க்கருவிகளின் மாதிரி இசைக்கருவிகள் தொல்பொருள் களஞ்சியங்களில் பேணப்பட்டு வருவதை காணலாம். பண்டைய இசைக்கருவிகளை புத்துருவாக்கம் செய்யும் முயற்சியில் உருவாக்கப்பட்ட ஈழப்பேரிகை அடங்கிய பல்லியமானது மணற்காடு கும்பநாயகி அம்மன் ஆலயத்தில் இசைக்கப்பட்டு வருகின்றது. திரு புருஷோத்தமன் அவர்களின் நெறிப்படுத்தலில் இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு கொம்புகள், சங்குகள், இடைத்தாளம் சகிதம் வேட்டை உற்சவத்தில் இப்பேரிகை அணி இசை முழங்கத் தொடங்கியுள்ளது. இவ்வாறு ஆலய சடங்குகளிலும் பல்லியங்கள் இசைக்கப்பட்டு வருவதை காணலாம். கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை சிறுதெய்வ வழிபாடென்பது தொன்று தொட்டு நிகழும் அம்சமாகும். இதனால் தமிழரின் பாரம்பரிய இசைக்கருவிகளின் இசையினை அதிகம் கேட்க முடிகின்றது. சடங்குகளில் பறை, உடுக்கு, சங்கு, மேளம், மகுடி என பல வாத்தியங்களின் இசையினையும் கேட்க முடியும். மேலும் மார்கழி மாதங்களில் வீதிகளிலே செல்லும் திருவம்பாவை ஊர்வலங்களில் சங்கு, பறை, சேமக்கலம், கைத்தாளம், மேளம் போன்ற வாத்தியங்களும் இசைத்து செல்லும் வழக்கம் உள்ளது. இதனூடாக பல்லியம் எனப்படும் வாத்தியங்களின் இன்னிசையானது உலகெங்கிலும் பல்வேறு இசை வடிவங்களாக பரந்துபட்டு இசைக்கப்பட்டு வருகின்றது. இதனூடாக இசைக்கலையானது பல புதிய பரிமாணங்களை அடைந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆயினும் தமிழரது மரபுவழி இசைக்கலை வடிவங்களை நாம் கடைபிடித்து எதிர்கால சந்ததியினரும் அவற்றை அறிந்து பயனடையும் வகையில் சமூக இருப்பிற்கு வழிகாட்டுதல் அவசியமானதொன்றாகும். நன்றி.